எங்கிட்ட அப்படி பேசக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸ். இன்னைக்கு வேற லெவலில் தரமான ப்ரோமோலாம் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ப்ரோமோ வந்திருக்கு. 3 ப்ரோமோல சும்மா தரமாக பேசியிருக்காரு விஜய் சேதுபதி. எனக்கு இதை பார்த்த உடனே ஒரே சந்தோஷங்க. ஏன்னா எஃப்ஜேவை யாருமே கேள்வி கேட்கல. ஏன்னா நம்ம வாரம் எதுக்கு எஃப்ஜே வந்து இவர் கேள்வி கேட்க மாட்டாரு, சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறாரு, ஏன் கேட்க மாட்டாரு, இவன் இப்படியே பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு ஏதோ நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன் எனக்கு தெரியல, நான் அதை வந்து கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் ஒரு வாட்டியும். ஆனால் விஜய் சேதுபதி ஒரு வாட்டி கேட்பாரு நம்ம பார்த்து போராடி இவனை கேட்க மாட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க எஃப்ஜே தான் மாட்டினா அவனும் பொழந்துக்கிறாரு. தாறுமாறாக இது இன்னைக்கு ப்ரோமோலாம். இன்னைக்கு வந்து எபிசோட தாறுமாறாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கேன் இந்த 3 ப்ரோமோ மட்டும் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படி அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ காட்டும். சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோலையே விஜய் சேதுபதி உள்ள வந்து என்ன சொல்றாருன்னா, இவனில் வந்து நம்ம அதாவது ஒழுங்காகவே டாஸ்க் ஆட மாட்டாங்க, அதாவது புரிஞ்சுக்கினே ஆட மாட்டாங்க. அதனால வந்து ஸ்கூல் டாஸ்க்காவது கொடுத்தா இவனில் அது இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஆடுவாங்கன்னு கொடுத்தாங்க. இவனுக்கு இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஆடினால கேமு நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 3 நாளுமே நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணால் நம்ம வீடியோ பார்க்குறவங்க போயிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதாவது ஒரு நாள் கூட இவனுக்கு அந்த ஸ்கூலுக்கான கண்டென்ட்டையும் பண்ணல. ஃபுல்லாகவே லவ் கண்டென்ட்டாக இருந்தது. அதே மாதிரி கிரிஞ்சு வியனாலாம் கிரிஞ்சு தரமாக பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து நம்ம வெறுப்பாயிட்டு என்ன இப்படி பண்ணுறாங்க, எதுக்கு ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி தான் நடக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய கேள்விகள் கேட்டிருந்தோம். அதே தான் இந்த இது நான் மட்டும் தான் கேட்டேன் அப்படின்னு நினச்சிருந்தேன். இல்லைங்க, மக்கள் எல்லாருமே கேட்டிருக்காங்க. பிக் பாஸ்க்கு அப்படி தான் தோணிருக்கு, விஜய் சேதுபதிக்கு அப்படி தான் தோணிருக்கு போல. ஏன்னா அவங்க உள்ள பண்ணது அந்த ஸ்கூல் டாஸ்கில் ஸ்கூல் உள்ள என்னென்ன நடக்குமோ அதை பற்றி பண்ணாம இவங்க லவ் கண்டென்ட் பண்ணிக்கின்னு ஜாலியாக ஜோயின் சுற்றினால அதெல்லாம் பார்த்து விஜய் சேதுபதி செம்ம காண்டாயிருக்காரு போல. உள்ள இருக்கிற பிக் பாஸ் டீமும் செம்ம காண்டாயிட்டாங்க. இவங்களால வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி கடையை சாத்துற நிலம வந்தது, திரும்ப இவ்வளோ கடையை சாத்திடுவாங்க போல அப்படின்னு இவங்களுக்கு பயம் வந்திருக்கு இப்போ. ஏன்னா இவனுக்கு அதாவது எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் இவங்க வந்து தெளிவாக பண்ண மாட்டாங்க. அதில் ஏதாவது குளறுபடி பண்ணுவாங்க, ரொம்ப மோசமாக தான் பண்ணுறானுங்க. ஒரு வாட்டியா 2 வாட்டியாங்க அவர் வாரம் வந்து கதறிட்டு போறாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸை உள்ள வச்சு இவ்வளவு கதற வைக்கிறானுங்க. என்ன பண்றது? அதனால இன்னைக்கு ஒருத்தனால வச்சு அடிக்கணும். அடிச்சாதான் இனிமேலாவது இருக்கிற இந்த 40 நாளாவது ஒழுங்கான கண்டென்ட் வரும். அதாவது அடுத்த வாட்டி பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணமாவது வரும். அதனால இன்னைக்கு ஒருத்தனை வச்சு பொழக்கணும். அதாவது சரியான ஆளை வச்சு பொழந்தாதான் நம்மளுக்கு வந்து அடுத்த வாட்டியாவது ஒழுங்கா போவோம் அப்படின்னு தான் எஃப்ஜே பிடிச்சிருக்காங்க. ஏன்னா எஃப்ஜே வந்து இந்த வாரத்துல வந்து அந்த டாஸ்க் எல்லாம் ஆடினானா அப்படின்னு கேட்டா டாஸ்க் எல்லாம் ஆடலைங்க. ஃபுல்லா லவ் கண்டென்ட், லவ்வா பண்ணியிருந்தான். அதே மாதிரி வியனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு வார்டனை லவ் பண்றது எந்த விதத்தில் நாயின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அதாவது இவங்க கேரக்டர்ல இருக்கும்போது அதை பண்ணிருக்கவே கூடாது, அதை பண்ணாங்க. ஸோ அதையும் வந்து விஜய் சேதுபதி நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு எஃப்ஜேவை வெளின்னு வெளுத்திருக்காரு. இந்த செகண்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தரமான கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. என்னன்னா இந்த ஒரு பிரச்சனை ஒன்று போச்சு, இந்த மொட்டை கடிதாசி லெட்டர் ஒன்று போச்சுல, அந்த பிரச்சனையில வந்து தலைவர் அதாவது அந்த வீட்டோட தலை தான் இன்வால்வ் ஆகி அதை வந்து சால்வ் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த இடத்துல தலையாவே இல்லை. அதே போல விஜய் பார்வதிக்கு வந்து சமையல் செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவன் வந்து இப்போ ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு சமையல் செய்யணும். ஆனால் இவன் என்ன பண்ணான்னா அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணல, அவங்க சமையல் செய்யறதுக்கான எந்த ஒரு ஹெல்ப்பையும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு வந்து அமித் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணாரு. நம்ம அதை லைவ் பார்த்து எல்லாருக்குமே தெரியும். டெய்லி இதில் வந்ததுல டெய்லி எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா அமித் தான் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு, ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஆனால் இவன் வந்து அசிஸ்டன்ட் வார்டனாக இருந்தா எஃப்ஜே எதையுமே பண்ணலைங்க. தனியாகவும் ஒரு வேலையை பார்க்கல. அதே போல அந்த டாஸ்க்ல ஒரு கேரக்டர் இருந்தால அந்த கேரக்டராகவும் ஒர்க் பண்ணல. விஜய் சேதுபதி வந்து எஃப்ஜே கேட்கிறாரு, ஏன் நீங்க வந்து இதெல்லாம் கேட்கல, ஒரு தனியா இருந்து ஏன் கேட்கல அப்படின்னு கேட்டா, இல்ல எப்போ வந்து விஜய் பார்வதி கேரக்டர் இருக்காங்க, எப்போ வந்து ரியல் கேரக்டர் போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். உனக்கு தெரியலையா? எனக்கு தான் தெரியல. இவன் ஏன்னா அவனை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்றதோட அவன் நல்லா நடிக்கிறாங்க. இவனுக்கு நல்லாவே தெரியும் விஜய் பார்வதிக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு, இந்த பிரச்சனையை நம்மளால சால்வ் பண்ண தெரியும், அவனுக்கு தெரியும். ஏன்னா அந்த சாப்பாடு பிரச்சனையும் சரி, அந்த லெட்டர் பிரச்சனையும் சரி ஈஸியா வந்து சால்வ் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா அவன் தெரிஞ்ச அதை அப்படியே டீல்ல விட்டான் மழுப்பி. இப்போ விஜய் சேதுபதி கேட்கும் போதும் இல்லை சார் எனக்கு அது வந்து தெரியல, நான் வந்து அந்த இடத்துல வந்து கோட்டை விட்டேன், அங்கதான் வந்து தலையா இருக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொன்னான். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம கேட்டா இல்லை, அவனுக்கு வந்து நல்லா தெரியும், என்ன தெரிஞ்சதான் பண்ணான். அடுத்த தேர்ட் ப்ரோமோ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஏன் அதெல்லாம் சொன்னான்ட்டு. அவனுக்கு வந்து கையில் அடிபட்டு அவனால சமையல் செய்ய முடியல அப்படின்ட்டு அவன் சொல்லியிருப்பான். ஆனா இதே போய் சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்லியிருப்பானா, இது சின்னாடி தான், ஆனா என்னால வந்து ஈஸியா சமையல் செய்ய முடியும், ஆனா நான் வேணும்னே தான் விஜய் பார்வதி சமையல் செய்யணும் அப்படின்னு விட்டு அப்படின்னும். ஸோ இப்போ இவனோட எண்ணம் என்னன்னா, ஒரே ஆள் சிங்கிள் ஆளா வீட்டுக்கு ஃபுல்லா எல்லாருக்கும் வந்து சாப்பாடு செய்யணும். எப்படி செய்வாங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடே எதுவுமே செய்ய தெரியாது. ஸோ அவங்கள வச்சு இவன் கேம் ஆடிருக்கான். வேற லெவலில் இன்னைக்கு விஜய் சேதுபதி கிட்ட மாட்டின்னு அடி வாங்குறான். ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது விஜய் சேதுபதி இந்த வாரம் வந்து பளிச்சுன்னு கேட்டிருக்காரு. 6 கேள்விகள்.
இந்த அதாவது இன்னைக்கு எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். ஏன்னா இதுல வந்து குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா கேட்க வேண்டிய ஆளுதாங்க. ஏன்னா அதே போல வந்து எஃப்ஜே வந்து பிக் பாஸ் வந்து கேட்டிருந்தாரு. ஏன்னா வந்து நான் சொல்றதை தாண்டி நீயா ஒன்னெல்லாம் செஞ்சுக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஏன்னா வந்து பிக் பாஸ் வந்து சொன்ன ரூலை தாண்டி இவனா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தான் வீட்டில். ஸோ அதையும் வந்து பிக் பாஸ் வார்ன் பண்ணாரு. அதே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அதே வார்ன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா பிக் பாஸ் உனக்கு வேலை சொல்லி, அதாவது பிக் பாஸ் வந்து உன்னை ஃபாலோ பண்ணி உன்னை வேலை வாங்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஏன்னா அவன் அப்படிதான் பண்ணான். நீங்க நிறைய பேர் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவன் வந்து அந்த இடத்துல பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுப்பா இருக்கும். நான் விஜய் பார்வதி அந்த மாதிரி ஒரு சமையல் செய்ய முடியல, அவங்களால முடியல. ஒரே ஆளா வந்து கிட்டத்தட்ட நைட்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்க அவங்க. ஏன்னா அந்த சாமான் கழுவுறது கூட இவங்க யாருமே ஹெல்ப் பண்ணக்கூடாது, அவங்க மட்டும் தான் கழுவணும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மணி 4 மணி வரையும் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போனாங்க. அதுக்கு முன்னாடி என்னால செய்ய முடியாதுன்னா சண்டை போட்டாங்க. இதெல்லாம் உள்ளுக்கிறவங்களும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணி விஜய் பார்வதி விருப்பிட்டாங்க. ஸோ இன்னைக்கு விஜய் பார்வதிக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சதா அப்படின்னு கேட்டா சூப்பராக கிடைச்சிருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு அப்ரிசியேஷன் எல்லாருக்கும் கைத்தட்டி சந்தோஷமா வந்து விஜய் பார்வதி வந்து பாராட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி பண்ண விஷயங்கள்லாம் வச்சு சும்மா பொழந்து விட்டாரு. அப்புறம் ஒரு வாட்டி வந்து விஜய் பார்வதி நம்மளுக்கு ஏதாவது அப்ரிசியேஷன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு. எல்லாரும் வந்து கைத்தட்டி இருக்காங்க, நம்மள கைத்தட்டுருவோம். ஏன்னா உண்மையை பாராட்டக்கூடிய விஷயங்க. ஏன்னா இத்தனை நாள்ல, அதாவது இத்தனை வாரங்கள்ல விஜய் பார்வதி பண்ணாத விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்னன்னா அவங்களுடைய கேரக்டர் இருந்து வெளியே வரல, வேற லெவலில் அவங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கு. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா இப்படி ஆயிட்டே அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். ஏன்னா விஜய் பார்வதியோட நீங்க முன்னாடி போயிட்டு ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க விஜய் பார்வதி ஃபுல் ப்ரோமோ, ஃபுல் சண்டை, எல்லாத்துலயும் விஜய் பார்வதி தான் இருப்பாங்க. சண்டை தாறுமாறா போட்டது. எல்லாருக்கிட்டையும் வந்து யாரா இந்த பொண்ணு, எதுக்குடா இந்த பொண்ணெல்லாம் உள்ள விட்டீங்க, ஏன்டா இப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டிருந்தா எல்லாருக்குமே இந்த வாரம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா எங்கடா அந்த பொண்ணு, எங்கடா காணோம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் பார்வதி யாருக்கிட்டையுமே சண்டையே போடல. எல்லாருமே வந்து விஜய் பார்வதி வந்து ட்ரிகர் பண்ணி சண்டை போட எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. விக்ரமெல்லாம் வந்து சண்டை போட்டார். இதுல விக்ரம் ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க, அதை நான் நோட் பண்ணியிருந்தேன். நம்ம வீடியோல கூட பேசியிருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்து நைட்டெல்லாம் வந்து சாமான் கழுவி அவங்க வந்து நைட்டு தூங்காம அந்த வேலையெல்லாம் முடிச்சு போனதுக்கு அப்புறமா மறுநாள் காலையில விக்ரம் வந்து என்ன சொல்றான்னா, என்னாலதான் வந்து விஜய் பார்வதி வந்து அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்றான். டேய், அவங்க நைட்லாம் உட்காந்து வேலை பார்த்ததுக்கு நீ எப்படி உன்னால வேலை செஞ்சாங்க அப்படின்னா, இவர் நைட் உட்காந்து பார்த்துருந்தாங்க, அதனால அவங்க வேலை பார்த்துருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அதே வந்து இவன் வந்து கிரெடிட் வாங்கினோம் அப்படின்ட்டு வந்து காலையில சொல்றான். என்ன குழப்படா இது உங்களுக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இன்னைக்கு வந்து விஜய் பார்வதிக்கு நல்ல பாராட்டுக்கள். அதே மாதிரி விஜய் சேதுபதியும் வந்து நல்லா பாராட்டியிருக்காரு. ஏன்னா அவங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா இப்படியே வந்து கேரக்டரை வந்து டீல் பண்ண போனா நல்லா இருக்கும். இந்த பேசினே இருக்கிறது பாருங்க, இந்த எஃப்ஜே பிரச்சனை விட்டோம். எஃப்ஜே வந்து இதை மட்டும் தான் பண்ணானா அப்படின்னு கேட்டா, அந்த அடிப்பட்டை வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருந்தால அதை வந்து விஜய் சேதுபதி இப்போ போட்டு வாங்கிட்டாரு. என்ன சாண்ட்ரா என்ன சொன்னாவே எஃப்ஜே அப்படின்னு கேட்டவொடனே அவங்க ஏது, ஆமா சார் என் கையில வந்து சின்ன அடிதான், நான் வேணுன்னே தான் வந்து பார்வதியை வந்து செய்யட்டும் அப்படின்னு விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், பார்வதி ஷாக் ஆயிரும், ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், பார்த்தவங்க வந்து நிறைய பேர் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோடனே ஷாக் ஆயிடுச்சு. உடனே விஜய் பார்வதி கண்ணு இல்லை ஆனால் உடஞ்சிட்டாங்கன்னு கூட சொன்னாங்க. ஏன்னா வந்து ஒரே ஆளா இவ்வளவு நாள் சமையல் செய்யறாங்க, இவங்க வந்து அடிபட்டு சிந்தனை விட்டாங்க. ஆனா அதே வந்து நடிப்புன்னு அவன் சொன்னதுக்கு அப்புறமா யாரா இருந்தாலும் வந்து தாங்க முடியாது. ஸோ இப்போ வந்து லாஸ்டா வந்து அழுதுட்டாங்க. ஆனா கண்டிப்பா வந்து சாட்டர்டே சண்டே எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் பார்வதியோட ஆட்டம் வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்கு நான் வெயிட்டிங் இருக்கிறேன். இந்த மாதிரி என்ன பிக் பாஸ் லைவ் அப்டேட்ல உங்களுக்கு வேணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.